வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க சிந்தனையாளர், அரசியல் திறனாய்வாளர், பத்திரிகையாளர் தோழர் ஜீவசகாப்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். ஆனா வணக்கம். வணக்கம். வணக்கம் இந்திரகுமார். வணக்கம். பாமக இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட்டி இருக்கிறார். ஆனா கூப்பிட்ட நிர்வாகிகள்ல ஒரு 25% பேர் கூட அங்க வரல. ஒரு 10-15 பேர் தான் அங்க முக்கியமான நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அதை புறக்கணித்திருக்கிறார். பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. பாமகவினுடைய நிறுவனர் அழைக்கிறார். போன வாரம் தான் மாமல்லபுரத்துல நான் சொல்றத கேட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம், நாமளும் அந்த அரியணையில் அமரலாம் அப்படின்லாம் பேசியிருந்தார். அதற்கு பிறகு உடனடியா கூட்டப்படுற இந்த கூட்டத்துல ஆள் வரல அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, கட்சி இப்ப அவரு கட்டுப்பாட்டுல இல்ல, கட்சி பாமகவின் கோட்பாட்டுக்குள்ளேயே இல்லைங்கிறதா அங்க நம்ம கவனிச்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சமீப காலமாக பாமகவினுடைய இளைஞர்கள் எல்லோருமே இயல்பாகவே ஒரு இந்துத்துவ மனநிலைக்கு போயிட்டாங்க. அவங்க அதாவது பாமகவினுடைய அடிப்படையான விஷயம் என்னவா இருக்கும்னா, இடஒதுக்கீடு, வகுப்புவாரி உரிமை, சாதிவாரி கணக்கெடுப்பு, இதெல்லாம் பாமகவினுடைய அடிப்படையான விஷயம். அப்புறம் பொதுவான தொழிற்சாலை கழிவுகள் பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு வடவர்களை அதிகம் நியமிக்கிறீங்க, என்எல்சி பிரச்சனையில தமிழர்கள் இல்ல, அங்க ஆமா, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாத்தையும் தமிழர் நிலம் சார்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் பாமக இப்ப நாங்களாம் சன் நியூஸ்ல வேலை பார்க்கும் போது ரெகுலரா எங்களுக்கு ராஜா சார் கேட்கறது, என்ன பாமக என்ன அறிக்கை வந்திருக்கு. பாமக எந்த கூட்டணியில் இருந்தாலும் எந்த ஆசிரியர் பிரச்சனை, ஏதாவது ஒரு ஊழியர்கள் இதை பத்தி அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துல ஐஎஸ்ஆர்ஓ ஸ்ரீஹரிகோட்டாவை அமைக்கணும், நீங்க கேரளாவில் மலையாளிகளுக்கு கொடுக்க கூடாது, காவிரி பிரச்சனையில குடகு இது அமைக்க கூடாது, மேகதாதன், இப்படி எதையாவது ஒண்ணு அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்பார். அது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸா இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு ரெகுலரா ஃபேக்ட்ஸ் பாமக ஆபீஸ் வந்துகிட்டே இருக்கும். அறிக்கை அவரை மாதிரி மீடியா பீப்புளுக்கு தனைக்கும் செய்தி தரக்கூடியவர் எதுவும் கிடையாது. சிகரெட், சினிமால ஏன் சிகரெட் குடிக்கிறான், ஏன் தண்ணி அடிக்கிறான், ஏன் ரஜினிகாந்த் படத்தை அடிச்சு கஜேந்திரா விஜயகாந்த் அடிக்கிறது, அவர் எடுக்கிற பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக கூட எடுக்காத எல்லா விஷயத்தையும் எடுப்பாரு. இவங்க சிகரெட், அவர் திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ் எழுத்துக்களா இருக்கு, தமிழ் எழுத்துக்களை மாத்தணும், அதுக்கு நாங்க ஒரு அமைப்பு கட்டுறோம், விடுதலை சிறுத்தைகள் நாங்கெல்லாம் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு அமைப்பு கட்ட போறோம், இலங்கை தமிழர்களுக்கு நாங்க ஒரு கூட்டமைப்பு, இடதுசாரிகள் நாங்க பழநெடுமாறன் திருமாவளவனோட ஒரு கூட்டணி அமைப்பு, அவர் தலித் கூட்டமைப்புன்னு ஆரம்பிப்பாங்க. இளைய பெருமாள் தலித் தலைவர் இளைய பெருமாளோட சேர்ந்து அவங்க அந்த உருவாக்குனதுதான் அந்த இனிமேல் நாங்கள் பறையடிக்க மாட்டோம், இனிமே தலித்துகளை மாட்டை அறுக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து இளைய பெருமாள் ராமதாஸ் கூட்டமைப்பு. இந்த மாதிரியான வடிவங்களில் பாமக உருவாச்சு. இஸ்லாமிய அமைப்புகளுடன் முத தேர்தல் கூட்டணி வச்சதே அவங்கதான். முத அரசியல் களத்துல பெரிய லெவல்ல இஸ்லாமியர்கள் அமைப்புகளை இன்று ஊடகங்களில் வலம் வருகின்ற KM ஷெரீப் பாமகவினுடைய இளைஞரணி செயலாளராக இருந்தார். இன்று தேவேந்திரகுல வேளாளர்கள் சாதியின் தலைவராக அறியப்பட்ட ஜான் பாண்டியன் போன்றவர்கள் அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பு 2ஆம் கட்ட தலைவர்களா இருந்தாங்க. இந்த மாதிரியான குணகுடி அணிப்பா 84 தமுமுக இந்த இதெல்லாம் உருவாவதற்கு முன்னாடியே முஸ்லிம் அமைப்புகளோடு இணைந்து செயல்பட்டவர் பழனி பாபா. அதனால பாமக வேறு வேறு வடிவங்கள் இருந்தது. ஏன் ஜெயலலிதா அம்மையாருடைய கொடுமையான ஆட்சி, தமிழன்னு ஈழத்தமிழர்னு பேசினாலே, ராஜீவ்காந்தி கொலைக்கு அப்புறம் எவனாவது தமிழீழம் பிரபாகரன் பேசுனீங்கன்னா உடனே விசாதான் பொடாதான். சுபவி ஐயா அவர்கள், தியாகு அவர்கள், பழநெடுமாறன் அவர்களும் அப்பதான் ஜெயில எல்லாம் பிடிச்சு போட்டாங்க. இவங்க ஏதோ அந்த குண்டு வெடிப்பு எல்லாம் வைக்க போறாரு சுபவின்னு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஈழத்தமிழர்னு பேசினாலே அந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு அப்புறம் எல்லாரையும் மிரட்டுகின்ற துணி சிறைதான். அந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை மாநாடு மெரினா பீச்சில் நடத்தி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், இன்றைய திராவிட இயக்க தமிழர் பேரவை அன்னைக்கு தமிழ் தேசிய அமைப்பு சுபவி ஐயா அவர்கள், தியாகு, நடிகர் சிவாஜி கணேசன், அவங்களுடைய காம்பினேஷன் அப்படி உருவாக்கி வச்சு ஈழத்தமிழர் அரசியல பேசினாங்க. யாரு? ஜெயலலிதா. ஒரு காலத்துல. ஆமா, இல்ல அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஈழம் குறித்த அந்த இதை உடைச்சவரு. ஜெயலலிதா ஆட்சியில தமிழ் ஈழம் பிரபாகரன் பேசினாலே சிறைதான் அந்த அம்மாவுக்கு. அது எம்ஜிஆருக்கு பிரபாகரனுக்கு நட்பு வேற, ஜெயலலிதா அம்மையாருக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்டிடிய. அந்த காலகட்டத்துல முதன் முறையா பாட்டாளி மக்கள், அப்ப அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ நினைக்கிறேன், யானச்சின்னத்துல பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்தாரு சட்டமன்றத்துக்குள்ள நின்னாங்க. சோ இந்த வடிவம் தான் சார் பாமகவை உருவாக்குச்சு. இதையெல்லாம் பார்த்து தான் பாமகக்கு வந்தான். ஓ, இது தமிழருக்கான கட்சி, இது காவிரி உரிமைக்கான கட்சி, இது ஈழத்தமிழர்களுக்கான கட்சி,
ஏன் இது வன்னியர் இடஒதுக்கீடு கட்சி, ஏன் ஆணைமுத்து ஐயா சொல்ற மாதிரி வகுப்பு வாரி சாதி வாரி இடஒதுக்கீடை ஆதரிக்கின்ற கட்சி, ஏன் தந்தை பெரியாரையும் பாபா சாஹேப் அம்பேத்கரையும் கார்ல் மார்க்ஸையும் கொண்டாடுகிற கட்சி. இப்ப ஏன் பேராசிரியர் கல்யாணி ஜெய்பீம் படத்துக்கு சூர்யாவுக்கு அகரம் கட்டளை மூலமா அவருடைய கான்செப்ட் தான் எடுத்தாங்க. இருளர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கார் பேராசிரியர் கல்யாணி, நடிகர் சூர்யா கூட அந்த ஜெய்பீம் படத்துல. அவரெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில தொடக்க காலத்துல அவங்களுடைய பங்களிப்பு எல்லாம் அதிகம் இல்ல. பேராசிரியர் கல்யாணி அவர் மதுரைக்காரர், உசிலம்பட்டிக்காரர், மதுரைக்காரர். அவர்லாம் அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில அந்த மனித உரிமை, தலித் உரிமை, கல்வி உரிமை, இருளர் பழங்குடியினர் உரிமை பேசிய பேராசிரியர் கல்யாணிக்கெல்லாம் நீங்க பாமக வரலாறு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் தெளிவா சொல்லுவாங்க. அந்த 90களில் 88களில் அந்த வன்னியர் சங்கம் பாமகவா மாறின அந்த காலகட்டத்தெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அவர் அடிக்கடியே மருத்துவர் சொல்லுவாரே, தம்பி திருமாவளவனை நான் தான் வட தமிழகத்திற்கு அழைத்து வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒவ்வொரு முறையும் வாங்க தம்பி, அரசியலுக்கு வாங்க தம்பி, உங்க இடம் வந்து அரியலூர்ல இருக்கு, பெரம்பலூர்ல இருக்கு, அங்கனூர்ல இருக்கு. நீங்க மதுரையில தான் திருமாவளவன் அரசியல் தொடங்குச்சு. மதுரை புதூர் தான், மதுரை தான் விடுதலை சிறுத்தைகள் டிபிஐ இவர் மடைச்சாமி ஐயா அவர்களுடைய இது வந்து பயங்கரமா இருந்தது. இவர் ஒரு திராவிட இயக்க உணர்வு உடையவர், விடுதலை சிறுத்தைகள் தலைவர், திமுக பேசு, MRK பன்னீர்செல்வம் போன்றவருடைய இதுல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் இருக்கிறாரு. இந்திய எதிர்ப்பு, ஈழ உணர்வு தான் அடிப்படையான உணர்வு திருமாவளவன் அவர்களுக்கு. 83ல இந்திய எதிர்ப்பு, ராஜீவ்காந்தி அரசினுடைய இந்தி திணிப்பை எதிர்த்து அடி வாங்குறது, இந்த மாதிரி உணர்வுல வர்றாரு, டிபிஐல சேர்றாரு. மதுரையில தான் அவருடைய அரசியல் களம். மதுரை தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தோற்றுவாய், எல்லாமே மதுரை கோட்டை, மதுரை புதூர் பகுதி, அங்கதான் விடுதலை சிறுத்தைகள் முத கொடியேற்றின இடம். அப்படி இருந்தவரை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வாங்க வட தமிழகத்துக்கு வாங்க, இங்கதான் இப்ப பறையர் சமுதாயத்தினர் அதிகம் இருக்கிறாங்க, வன்னியர் இல்லாமலாம் உருதாய் பிள்ளைகள், அப்படியெல்லாம் அழைத்து, அதாவது இப்படியாக வந்தது. ஒரு திராவிட இயக்கத்துக்கு மாற்றா திராவிட இயக்க முற்போக்கு கருத்துக்களா ரொம்ப பேசுவாரு, வீரியமா பேசுறாரு அப்படின்னு அவர் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு பல இஸ்லாமியர்கள், நிறைய வேறு சில சமூக அமைப்புகள், முற்போக்காளர்கள், எழுத்தாளர் பிரபஞ்சன், இப்படி பலர் வந்து அந்த இதுல இருந்தாங்க. ஆனா அன்றைக்கு வந்து மார்க்சிய சிந்தனையோட அல்லது வந்து ஒரு புரட்சிகர அமைப்புகளை உருவாக்கணும்னு இருந்த நிறைய பேர் வந்து பாமகவுல வந்து தங்களை இணைச்சுக்கிட்டாங்க. ஜனநாயக வழிக்கு நாம் திரும்புவதற்கு இது ஒரு முக்கியமான வழி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எம்எல்ஏ இயக்கங்கள் எடுக்கின்றத அன்னைக்கே பலர் எடுத்து பாமக வந்து சேர்ந்தாங்க. இப்ப இன்னைக்கு அந்த மாதிரியான கேடர்ஸ் பாமக யாருமே இல்லையா? ஏன் ராமதாஸ் இப்படி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு? ஐயா பேராசிரியர் தீரன் எனக்கு தெரிந்து இன்னும் அந்த சாட்சியாக இருக்கிறார். அவங்கதான் வன்னியர் சங்கத்துல யார முதலமைச்சர் ஆக்குவின்னு கேட்டா தலித்த முதலமைச்சர் ஆக்கும் என்று சொன்ன போது சாட்சியாக இருந்தவர் ஐயா பேராசிரியர் தீரன் இன்னும் அங்க இருக்கிறாங்க. எங்களுடைய நோக்கமே தலித்த முதலமைச்சர் ஆக்குவது, வன்னியரை முதலமைச்சர் ஆக்குவது. ரெண்டுமே ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், ஊமை ஜனங்கள். இன்னைக்கு வரையும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார், ஊமை ஜனங்கள். ஏன்னா தலித்தும் தமிழ்நாட்டுல ஊமை ஜாதி, வன்னியர்களுக்கும் எந்த யாரும் ஆதரவு இல்லை. நம்ம ரெண்டு பேருமே பெரும்பான்மை கூட்டம், நம்ம ரெண்டு பேருமே இதுதான் அவங்களுடைய அடிப்படை அரசியல். அதனால பேராசிரியர் தீரன் அதற்கு சாட்சியாக இன்னும் இருக்கிறார். அவருக்கெல்லாம் சமூக நீதி, சாதி ஒழிப்பு, அம்பேத்கர் வகுப்பு எடுப்பாரு பேராசிரியர் தீரன் அவர்கள். அம்பேத்கர் ஏன் பௌத்தமா ஏறுகிறார், ஏன் இந்துத்துவம் அழிய வேண்டும் பேராசிரியர் தீரன் பேசினார்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி, மார்க்சியத்துக்கும் தேசிய இன சிக்கலுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இங்கு உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய இன சிக்கலை, சாதிய சிக்கலை எப்படி பார்க்கிறார்கள், இப்படிலாம் கிளாஸ் யார் பேராசிரியர் தீரன் எடுத்த வகுப்பு. அந்த மாதிரியான ஒரு வரலாற்று பாரம்பரியம் கொண்டது. இன்னைக்கு அந்த சிந்தனை கொண்டவங்களே இல்லையே. நான் ஏன் இதை இவ்வளவு எலாபரேட்டா சொல்றேன்னா, இன்னைக்கு பாமக தொண்டர்கள் யாராவது கேட்டாங்கன்னா என்ன ஜீவசகாப்தம் பாமகன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு வரலாறு பேசுறாருங்கிற மாதிரி போயிருச்சு. ஏன்னா இன்னைக்கு பாமகங்கிறது நாம் நெருப்பில் இருந்து பிறந்திருக்கிறோம், நெருப்பை இங்க பச்சை குத்தி இருக்கிறோம், சபரிமலை ஐயப்பனுக்கு போகணும், நாமெல்லாம் இந்துக்கள் தானேங்கிற அளவுக்கு கூட பேசுற அளவுக்கு போயிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் சத்திரியர், இப்படி வரல பாமக. நம்மள முதலியார்கள், ரெட்டியார்கள், நாயுடுகள் போன்ற சிறுபான்மை சமூகங்கள் நமக்கான உரிமைகளை மறுக்கிறதே, நாம் ஒடுக்கப்பட்ட சமூகம் ஆயிற்றே, இப்படி சொல்லிதான் வன்னியர் வளர்ந்தாங்க. வாங்க பறையர்களும் வன்னியர்களும் ஒன்னா நிப்போம், நம்ம தான் பெரும்பான்மை கூட்டம், கும்பகோணத்துல இருந்து கும்மிடிப்பூண்டி வரையும் நம்ம தான். ஒருத்தன் வலிக்கு விழுந்தா கும்பகோணத்துக்குல இருந்து கும்மிடிப்பூண்டி வரையும் ஒருத்தன் வலிக்கு விழுந்தா கூட வன்னியர் மேல விழணும், இல்லாட்டி பறையர் மேல விழணும். இந்த 2 சமூகம் தான் அந்த ஒரு மாவட்டங்கள். அந்த அளவுக்கு நம்ம ஒண்ணு சேரணும்னு சொன்ன ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு எந்த இடத்துல அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு எந்த இடத்துல டேர்ன் ஆக ஆரம்பிச்சாங்க? இல்ல அது நான் அன்புமணி தலைமைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். அதற்கு முன்பே தருமபுரி இலவசன் இஷ்யூல தான் அவங்களுக்கு 2011 பாமக, விசிக எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. அதை வந்து இந்த விஜயகாந்த் ஏடிஎம்கே கூட்டணி எல்லாம் வந்து
ஒரு ஒரு மாதிரி தகுத்துருச்சு அந்த கூட்டணிய. அப்ப வந்து திருமாவளவன் அவர்கள் பெரியார் திடல்ல பேசினாரு. எம்ஜிஆர் ரசிகர்கள், ஜெயலலிதா ரசிகர்கள், விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கொள்கை பூர்வமான திராவிட இயக்க பாமக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை தகர்த்து விட்டது. ஒரு சினிமா ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து அழிச்சிட்டாங்கன்னு 2011 தேர்தல் தோல்வியை பெரியார் திடலில் திருமாவளவன் அவர்கள் பேசினார். அப்ப வந்து சின்ன குத்துசி ஐயா உயிரோட அந்த மேடையில இருந்தாங்க. அத சமீபத்துல அதுக்கப்புறம் தான் ஐயா தவறினாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா நக்கீரன் கோபால்லாம் அந்த இதுல இருந்தாங்க. பெரியார் திடலில் நடைபெற்ற ஒரு இது. அப்ப அப்படி வேதனைப்பட்டு சொன்னார். அதாவது ஒரு நல்ல பாமக, விசிக, திமுக, காங்கிரஸ் ஒரு சமூக நீதி கூட்டணி உடைஞ்சிருச்சேன்னு. அப்ப அந்த ஸ்பெக்ட்ரம் ஈழ பிரச்சனையெல்லாம் பெருசா பேசி காங்கிரஸ் எதிர்ப்பு எல்லாமே வந்தது தெரியும். அப்புறம் அந்த காங்கிரஸுக்கு அநியாயத்துக்கு சீட்டை கொடுத்தது ஒரு பெரிய தப்பு திமுக. அப்ப 63 சீட்டு கொடுத்தப்பவே கலைஞர் சொன்னாரு 63 நாயன்மார்கள் அவுட்டு தான் போலையே அப்படின்னு. பிற்காலத்தில் ஞான தேசியன் எனக்கு பேட்டி கொடுத்தப்ப சொன்னாரு, அவ்வளவு சீட்டு நாங்க கேட்டிருக்க கூடாது, அது எங்களுக்கும் போச்சு கலைஞருக்கும் போச்சு. கலைஞர் ஒரு சீனியர் லீடர் சொன்னாரு, எப்பா 63 சீட்டு உங்களுக்கு கொடுத்ததுல பிரச்சனை இல்லப்பா, நீ ஜெயிக்க மாட்டப்பா, ஏன் 63 சீட்டுக்கு ஆசைப்படுறீங்கன்னு கலைஞர் அப்பவே சொன்னாரு. அப்ப ஞானதேசியன் காங்கிரஸ்ல இருந்தாரு. அதுக்கு பிறகுதான் தமாகவுக்கு வந்தாரு. ஞானதேசியன் இப்ப இறந்துட்டாரு. அவர் அப்பயே சொன்னாரு அந்த தேர்தல் பிரச்சாரத்துல என்னென்ன தப்பு நடந்துச்சு. இதே போன்றது ஒரு தப்பு 1980 நடந்தது. இளைய பெருமாளை தூக்கிட்டு இவரு இன்னொரு தலைவர் போட்டாங்க, நம்ம வாழப்பாடி ராமமூர்த்தி ஆதரவாளர். அவரை காங்கிரஸ் தலைவரா போட்டாங்க. அவரை காங்கிரஸ் தலைவரா போட்டு கலைஞருக்கும் அவருக்கும் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து சம்பத்தாட்கள் யாருக்குமே அண்ணாவையும் கலைஞரையும் பிடிக்காது. சம்பத்திட இருந்து வாழப்பாடி ராமமூர்த்தியினுடைய ஆதரவாளரா வந்து அவரை போட்டப்ப ஒரு இஷ்யூ வந்துருச்சு, அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை கலைஞர். அப்ப சரிசமமா சீட்டு வாங்கிட்டாங்க திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். அப்பவே கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில எழுதினாரு, சரிசமமா சீட்டு கேட்கும் போதே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, எம்ஜிஆர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு. அதே மாதிரி சூழல் தான் 2011 நடந்து தோத்தது. ஆனா அந்த தோல்விங்கிறது பாமக விசிக்கு இடையே என்ன ஒரு கும்பத்தை உண்டு பண்ணிருச்சுன்னா, இனிமே வண்டியர் பறையர் ஒற்றுமை சாத்தியம் இல்ல, பாமக விசிக்காருன்னா நமக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதுனாங்க. ஆக்சுவலி அப்ப நடந்தது வந்து ஒரு வேறு சில அரசியல் காரணமாக திமுக கூட்டணி தோத்துச்சு. அதோட இந்த கூட்டணிங்கிறது இனி சாத்தியம் இல்லைன்னு ஆக்கிடுச்சு. அப்ப ராமதாஸ் என்ன பிளான் பண்ணா, ஓப்பனா நான் தலித்து ஸ்டாண்ட் எடுப்போம், ஆண்டி தலித்து ஸ்டாண்டே எடுப்போம், நாடக காதல், கௌரவ காதல் இவங்களை இது பண்றதை எடுத்துருவோன்னே கொஞ்சம் இந்துத்துவ வலதுசாரி அமைப்புகள்லாம் ராமதாஸ் பக்கத்துல போய் உட்காந்துட்டாங்க. வாங்க டாக்டர் ஐயா நல்லா பேசுறீங்க அப்படின்னு. அது வரையும் தினமலர் போன்ற பத்திரிகைகள்லாம் ராமதாஸ் கட்சின்னு எழுதுவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சின்னு கூட எழுத மாட்டாங்க. ராமதாஸை இழிவுபடுத்தி ராமதாஸ் கட்சி அப்படின்னு எழுதுவாங்க, காடு வெட்டின்னு எழுதுவாங்க, மரவெட்டி ராமதாஸ்ன்னு இழிவுபடுத்தி எழுதுவாங்க. பாமக போய் தினமலர் ஆபீஸை அடிச்சு நொறுக்குனாங்க. அதெல்லாம் வரலாறு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பாமக ஆபீஸ் வந்து அடிச்சு திருமலர் எல்லாம் அடிச்சு நொறுக்குவாங்க. ஒரு பத்திரிகை அலுவலகத்தை அடிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த பத்திரிகை அலுவலகம் ராமதாஸ் அவர்களை ஈகோவை ரொம்ப சீண்டியது. அதே மாதிரியான வலதுசாரிகள்லாம் இவர் எப்ப திருமாவளவனுக்கு எதிராகவும் திராவிட இயக்கத்துக்கு எதிராகவும் பேச ஆரம்பிச்சாரோ எல்லா வலதுசாரி பத்திரிகைகளும் ராமதாஸை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் சத்திரியர் அப்படி எல்லாம் பேசினவன. சோ அப்ப இருந்து இவங்களுக்கு வந்து அந்த அந்த பெருமிதம், சத்திரிய பெருமிதம், சாதி பெருமிதம் தூண்டி விட ஆரம்பிச்சதுன்னு தலித் ஒற்றுமை இதெல்லாம் விளையிருச்சு. தமிழர் அரசியலை விட சாதி அரசியல், நெருப்பிலிருந்து பிறந்தோம், இந்த மாதிரியான கதைகள்ல அவங்க ரொம்ப ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க சத்திரியர். அன்னையிலிருந்தே பாமகவின் கட்டமைப்பு சரிந்து விட்டதாக நான் பார்க்கிறேன். அந்த 2011 பிறகு அந்த கட்டமைப்பு சரிஞ்சு, அதற்கு பிறகு பாருங்க 2014 பாஜகவுடன் கூட்டணி, அதுல அன்புமணி மற்றும் அந்த 2011 பிறகு உள்ளுக்குள்ள வர நிர்வாகிகள் எல்லாருமே வெறுமன சாதி வெறியும் மதவெறியும் இருக்கக்கூடியவங்க மட்டுமே உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க, இடதுசாரி சிந்தனை இல்லாத. ஆமா, அதாவது ஆரம்பத்துல அப்படி இருந்திருந்தாலுமே உங்களுக்கு வாழ்க்கை முறை தாங்க நம்ம சிந்தனை. மார்க்சிய தத்துவத்தை ரொம்ப அடிப்படை, நம்ம வாழ்வு முறையும் நம்ம பொருளாதார உற்பத்தியுமே நம்ம சிந்தனையை தீர்மானிக்கும் அப்படிங்குவாங்க. நீங்க சுத்தி அப்படியே இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நீங்க பேராசிரியர் சீரனுக்கு தெரியாத மார்க்சிய சிந்தனையா, தமிழ் தேசியமா, பெரியாரியமா, அம்பேத்கரியமா? ஆனா வந்து அவரு வந்து இப்ப அங்க இருக்கிறாரு. இப்ப அவருக்கு வந்து அதுக்காக அதெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப சர்வைவல் ஆகுதுல்ல, அது ஒரு சர்வைவலா தேவைப்படுது. அப்புறம் டாக்டர் அன்புமணிக்கு டெல்லியில இருந்து நெருக்கடி வருது, நிறைய வழக்குகள் இருக்கு. அப்ப இயல்பாகவே அவர் ஒரு முறை டாக்டர் அன்புமணி ஒரு தடவை பேசினாரு, நாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு பிஜேபி செய்யணும், நீங்க ஒரு சீட்டாவது கொடுத்தீங்களா, ஒரு 2 சீட்டாவது அவங்களுக்கு கொடுத்தீங்களான்னு அன்புமணி கேட்டார். நிர்மலா சீதாராமன் டோன்ல அன்புமணி பேசினார். அப்ப அந்த வாய்ஸ் பாருங்க, அண்ணாமலையே பேச தயங்காத விஷயத்த அன்புமணி பேசுறாரு. அவர் என்ன கேட்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு எதுக்கு நாங்க நிதி ஒதுக்கணும் இந்த பட்ஜெட், அப்ப நீங்க எத்தனை சீட்டு தந்தீங்க பாஜகன்னு? பாஜக ஜெயிக்கிறதுக்கும் ஒரு ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு காரணம் என்ன?
அன்புமணி பாஜக ஆதரவாளரை போலவே இல்லாம பாஜக காரராவே மாறி பேசுறதுக்கான காரணம் என்னங்க? ஆமா ஆமா அவங்க முழுக்க சர்வைவல் தாங்க. அவங்களுக்கு முழுக்க சர்வைவல் தான். வேற வழி இல்லை. இன்னைக்கு எல்லாமே பாஜக வந்து பிற மாநிலங்கள்ல என்ன பண்ணுதுன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு அந்த கட்சியோட ரொம்ப ஆண்டுகள் கூட்டணி வைக்கிறவங்கள கேடர்ஸ் ஃபுல்லா வளைச்சிருது. அந்த ஐடியாலஜிக்குள்ள மாத்திருது. அதுதான் எல்லா மாநிலத்திலும் நடக்குது. ஆனா பிற மாநிலங்களில் அங்க ஆண்டு கொண்டிருக்கின்ற பவர்ஃபுல் கட்சியவே உடைச்சிருச்சு. இங்க தமிழ்நாட்டில் அது முடியல. அதிமுக வேற மாதிரி அது தனியா பேசணும். பேட்டன் போயிடுச்சு. ஓபிஎஸ்ல பேட்டன் போய் இப்ப பாருங்க ஓபிஎஸ் கூட கைவிட்டுருச்சு. தன்னை எதிர்த்த இபிஎஸ் கை வச்ச அளவு கூட ஓபிஎஸ் கைவிட்டுருச்சு. ஓபிஎஸ் விஜய்கிட்ட போலாமா, அடுத்து சிவகார்த்தியனை ஆரம்பிச்சா சிவகார்த்திகிட்ட போலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு பாவம் அந்த மனுஷனை விட்டாச்சு. ஏன்னா நைனா நாகேந்திரன் ஒரு முக்குளத்தூரை போட்டதுக்கு அப்புறம் ஓபிஎஸ்னால என்ன பலன்? முக்குளத்தூர் ஓட்டு கிடைக்கும். அதைத்தான் நம்ம கட்சி தலைவரே முக்குளத்தூரா போட்டோமே. அப்புறத்துக்கு அவருக்கு எக்ஸ்ட்ரா சில சீட்டுகள். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு சாணக்கியத்தனமா சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கும்போது இப்ப அன்புமணி வந்து அங்க மாட்டி இருக்கிறாரு. இப்ப இதைத்தான் நான் சொல்றதானே ராமதாஸ் சொல்றாரு. இப்ப ராமதாஸ் பதறுவது கூட டேய் நீ வந்து பாஜகவோட நீங்க வச்சிருக்கீங்க, வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நீங்க உங்களை மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. இந்த கட்சி காலகாலத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நானு 86 வயசு ஆயிடுச்சு. நாங்க உருவாக்கின கட்சி காலகாலத்துக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப அவர் வந்து பாஜகவுடன் அவர் போகிறத ராமதாஸ் விரும்பல. அவர் கொள்கை வழி எதிர்க்கிறாரோ இல்லையோ, கட்சி அழியுதுன்னு பாக்குறாரு. பாதி பேர் இந்து முன்னணியா மாறிக்கிட்டு இருக்கிறான். அங்க பாதி பேர் இந்து முன்னணியா மாறுறான். இங்க இது இல்ல நினைக்கிறேன். விஜய் கட்சி கொஞ்சம் பேர் போவான். ஏன்னா அவர் வேற விக்கிரவாண்டி அந்த ஏரியாவை தான் கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே சினிமா நடிகர்கள் வந்து கார்னர் பண்றது வட தமிழகம் தான். அது ரஜினிகாந்தா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும். ஏன்னா அங்கதான் வன்னியர் பறையர்கள் கண்ணை மூடிட்டு நடிகர்கள பெரும்பாலும் ஆதரிக்கிறாங்க. அதனால அவங்க வந்து விஜயும் அதைத்தான் பிளான் பண்றாரு. இப்ப விஜய்க்கு சவுத் சைடை விட நார்த் சைடு மெட்ராஸ் சைடு தான் ரசிகர்கள் அதிகம். சவுத் சைடு கொஞ்சம் அஜித்துக்கு அதிகம் இருப்பாங்க. இந்த மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடு, அது ராம்நாடுல எல்லாம் விஜய்க்கு ரசிகர்கள் குறைவு. அது ஒரு வேற ஒரு காரணம். அது ஒரு சாதி அடிப்பில்லான விஷயம். அவங்க அஜித்தை வேற மாதிரி அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அது ஒரு தனி அது தனியா பேசணும். அது வேற. எவ்வளவு விஷயங்களை தான் டீல் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம தமிழ் சமூகத்துல எவ்வளவு விஷயங்களை நுட்பமா உரையாட வேண்டியது இருக்கு. ராமநாதபுரம் காரனுக்கு தனியா ஒரு அரசியல் பேச வேண்டியது இருக்கு. காரியாப்பட்டிக்காரனுக்கு தனியா ஒரு அரசியல், அருப்புக்கோட்டை, திருப்பங்குளம், விருதுநகர், சாத்தூர், சங்கர கோயில் தனித்தனியா பேச வேண்டியது இருக்கு. சோ அது தனியா இருக்கட்டும். இப்ப அதனால இப்ப அதுவும் பயம். ராமதாஸ் சொல்லியிருக்காருல, அன்புமணி சொல்றாருல, சினிமா நடிகை ஆரம்பிச்சா போயிடுறீங்க அப்படின்னு. அந்த பயமும் இருக்கு. அப்ப ராமதாஸ் என்ன பாக்குறாரு, யாருமே நம்ம பக்கம் இல்ல போல, ஏற்கனவே காடுவெட்டி குருவனுடைய ஒரு சிம்பத்தைசர்ஸ் நம்மகிட்ட இல்ல, இப்ப நடிகர்கள் ஆரம்பிச்சா அவங்களும் போயிடுறாங்க. இப்ப அன்புமணி பிஜேபி கட்சிட்ட அடகு வச்சா நம்ம கோட்பாடு கான்செப்ட்ல உருவானவன் எல்லாருமே இதாயிருவான். பாஜக ஒரு லிமிட்டுக்கு மேல இதாயிட்டு வட தமிழகத்தில் நான் இருக்கிறேன். இப்ப ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா பிஜேபிக்கு தாங்க லாபம். தமிழ்நாட்டுல என்னைக்குமே ஒரு கட்சி பிஜேபியோட கூட்டணி வச்சா பிஜேபி லாபம். ஏன்னா பிஜேபி பூஜ்ஜியம். அவன் கூட சேர்ற கட்சிக்கு ஒரு 2 மார்க் இருக்குன்னா அந்த 2 மார்க் அவனுக்கு வந்துடும். இவனுக்கு மார்க் விழாது. புரியுதுங்களா? அதனால வந்து பாமக வந்து விக்கிரவாண்டியில பாஜகவுக்கு என்ன இது இருக்கு? ஆனா பாமகவுக்கு அவ்வளவு ஓட்டு இருக்கே. தர்மபுரியில, அரக்கோணத்துல, வேலூர்ல பாஜக எங்க இருக்குங்க? அங்க பாஜக ஏசி சண்முகம், பாமக இவங்களை நம்பி முதலியார் ஓட்டு, வன்னியர் ஓட்டுன்னு அப்படியே இது பண்ணி தானே வாங்கிட்டு இருக்கு. பூவை ஜெகன்மூர்த்தி திருவள்ளூர்ல இருந்து இப்படிதானே வாங்கிட்டு இருக்கு. இந்த ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பாஜக என்ன நம்ம சொல்லுவோம், பாத்தீங்களா பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. யாரோட ஓட்டு சதவீதம்? ஓபிஎஸ் ஓட ஓட்டு, டிடிவி தினகரன் ஓட்டு, அன்புமணி ஓட்டு, ஏசி சண்முக ஓட்டு, இதெல்லாம் வந்து பாஜக ஓட்டா? இவங்க அந்த வட்டாரங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு சாதி செல்வாக்கு, எம்ஜிஆருடைய லீகசி, அதுல எல்லாம் கொஞ்சம் ஓட்டு வாங்கிச்சிருப்பாங்க. பாரம்பரியமா தேனியில அவங்க டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு ஓட்டு உண்டு, ராமநாதபுரம் அவங்களுக்கு ஒரு ஓட்டு உண்டு, ஏடிஎம்கே பேஸ். அதையெல்லாம் நீ பிஜேபி எங்க ஓட்டுன்னு சொல்லிக்கும். இது ராமதாஸுக்கு தெரியுது. ஆகா, ஏன்னா அவர் சோசியல் இன்ஜினியரிங் படிச்சவருங்க. அவருக்கு தெரியும் வட தமிழகத்துல இருந்து தாண்டா திமுக ஆட்சியை பிடிச்சிச்சுங்கிறது முதற்கொண்டு இந்திய வரலாறு தெரியும். அவருக்கு வந்து அகிலேஷ் யாதவ் அப்பா யாருன்னு தெரியும், லல்லு பிரசாத் யாதவ் யாருன்னு தெரியும், ஜெயபிரகாஷ் நாராயண் யாருன்னு தெரியும். லல்லு பிரசாத் யாதவ் ராமதாஸ் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு எல்லாம் நேஷனல் லெவல்ல பேக்வர்ட் கிளாஸ் பாலிடிக்ஸ் அரசியல் தெரியும். ராம்விலாஸ் பஸ்வான் இவர் கூப்பிட்டா வந்திருக்காரு. இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. அந்த அரசியல் தெரியும் அவங்களுக்கு. அதனாலதான் டெல்லி வந்து நம்மள தமிழ்நாட்டை அழிக்குது, தமிழ்நாட்டு கட்சி அழிக்குதுன்னு தெரியுது. இப்ப அவருக்கு டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ராமதாஸ் நினைக்கிறார். ஒரு காலத்துல பாமக ஒரு இடத்துல கூட்டணி வச்சா அது ஜெயிக்கும். 98ல உங்களுக்கு வந்து அதிமுக கூட்டணி பாமக ஜெயிச்சிச்சு.
99ல திமுக கூட்டணி ஜெயிச்சிச்சு. 2001ல அதிமுக மாறி போனாரு, அதுவும் ஜெயிச்சிச்சு, மிகப்பெரிய வெற்றி. 2004ல திருப்பியும் கலைஞர்ட்ட வந்தாரு, அந்த கூட்டணி 40க்கு 40 வெற்றி. 2006ல திமுக மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் அதோட தான் கூட்டணி வச்சாரு, அது வெற்றி. ஏடிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறல. 2009ல இருந்துதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜர்க்காச்சு. அந்த ஈழத்தமிழர் இஷ்யூல அப்படி லைட்டா ஜெயலலிதாவை பிரதமராக்குவேன்னாரு ராமதாஸ், பேட்டி கொடுத்தாரு. பிரதமரை உங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னா எங்க பிரதமர் வேட்பாளர் ஜெயலலிதா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க 2009ல. அன்னையில இருந்துதான் அவங்களுக்கு வெற்றியே வரல. 2009லயும் பெரிய லெவல்ல வெற்றி வரல, 2011ல வெற்றி வரல, 2014ல அவங்க ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சாங்க. 2014லயும் 16ல மாற்றம் முன்னேற்றம் தனியா ட்ரை பண்ணி அதுவும் போயிடுச்சு. 2019லயும் போயிடுச்சு. 2021 இப்ப இந்த கேட்டகரியில இருக்கனால ராமதாஸ் இனி நம்ம திமுகவுடன் கூட்டணிங்கிறதுல இதா இருக்காரு. குறைந்தபட்சம் பிஜேபி இல்லாத அதிமுகவுடனாவது கூட்டணி வைங்க, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி. ஏன்னா அந்த பகுதி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அதிமுக வித்தவுட் பாஜக பாமகனா சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர்ல கண்டிப்பா பாமக ஓட்டு ஏடிஎம்கே கிடைக்கும், ஏடிஎம்கே ஓட்டு பாமக கிடைக்கும். இந்த 4 பகுதியில கண்டிப்பா ஒரு வெற்றி உறுதி. ஓரளவுக்கு சீட்டு வாங்கலாம், ஏன்னா அது ஏடிஎம்கே பெல்ட், பாமகக்கும் பெல்ட். ஒரு மாதிரி அந்த பகுதியில் உள்ள கவுண்டர்கள் வன்னியர்களை ஆதரிப்பாங்க. ஏன்னா அந்த சேலம், தர்மபுரி அந்த சைடு கவுண்டர் வன்னியர் கொஞ்சம் மிங்கிளாகி இருக்கிற இடம். ஏடிஎம்கே பாமக ஓரளவுக்கு இது பண்ற இடம். அதனால எடப்பாடி பழனிசாமியே அதனாலதான் பாமக வேணும்னு நினைப்பாரு, ஏன்னா அவருக்கான தொகுதி உறுதி செய்யலாம், சேலம் எடப்பாடிய. இதெல்லாம் ராமதாஸுக்கு தெரியும், இதெல்லாம் ராமதாஸுக்கு தெரியும். அதனாலதான் பாஜக அல்லாத அதிமுகவுடன் கூட்டணி வை. அதனாலதான் அமித்ஷா வேக வேகமா வந்து அலைன்ஸை உறுதி பண்ணாரு. ஓ, நீ பிஜேபி இல்லாத அதிமுக ஆசைப்படுறியா அப்படின்னு. இப்ப பாருங்க, பிஜேபியே ஏடிஎம்கேவே எங்க கிட்ட வந்துருச்சு, இனி நீ ஏடிஎம்கேட கூட்டணி வச்சாலும் எங்க கூட்டணி தாண்டி அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி தான் வேக வேகமா அந்த கூட்டணி அலைன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராமதாஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறாரு, கலைஞர் திமுகவோட போலாமா, கம்மியான சீட்டா இருந்தாலும் வெற்றி உறுதி ஆயிடுச்சே, ஏன் திருமாவளவனுடைய ஒரு நட்பு வச்சுக்கலாமே, இதுல என்ன இருக்கு, நம்ம விடுதலை சிறுத்தைகள் பாமக இதுக்கு முன்னாடி பேசினது இல்லையா, எல்லா சமூக நீதி, ஈழத்தமிழர் பாதுகாப்பு, நம்ம எல்லாம் ஒன்னா நின்றவங்க தானே. திருமாவளவன் மெரினா பீச்ல உண்ணாவிரதம் இருந்தப்போ முதல்ல வந்து ஸ்டெதஸ்கோப் எடுத்து பார்த்துட்டு தம்பி உடனடியாக உண்ணாவிரத்தை நிறுத்துன்னு பலரசம் கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் தானே. அதெல்லாம் திருப்பி பேசக்கூட வாய்ப்பு இருக்கு, என் தம்பி தானே, ஏன் ரத்தம் தானே, நான் தானே வட தமிழகத்தை கூட்டி வந்தேன், பேசி அப்படி கூட பிளான் இருக்கலாம் ராமதாஸுக்கு. திமுகவோட சேர்ந்ததுல என்ன, அவருக்கு மட்டும் அந்த பிளான் இருக்கு, அன்புமணிக்கு மொத்த கட்சிக்கு அந்த பிளான் இல்லையே. அன்புமணி கையில கட்சி இல்ல, கட்சி பிஜேபி கட்டுப்பாட்டுல, அமித்ஷா கட்டுப்பாட்டுல இருக்கு. அவரா பிஜேபியோட ஆளா மாறிட்டாருங்க. சும்மா சும்மா சாமி கும்பிடுறது, சத்திரிய பெருமை பேசுறது, ஒரு மாதிரி புலம்புறாரு பாருங்க, நெருப்புல இருந்து பிறந்தவன் அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. இது ஒரு பக்கம் பேசுவாங்க, இருந்தாலும் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை பேர் இருக்கிறோம், நம்ம ஆட்களுக்கு அதிகாரம் வேணும், இப்படித்தான் பேசுவாங்க. இப்போ மாறிடுச்சு, பாஜக பேட்டர்ன்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு அன்புமணி, புரியுதுங்களா. இவருக்கு வந்து இந்த பேட்டர்ன்ல போனா எங்க ஒரு கட்சி தோக்கலாங்க. 77ல இருந்து 89 வரைக்கும் திமுகங்கிற கட்சி ஆட்சிக்கே வரலங்க. ஆனா இன்னைக்கு கட்சி என்ன அப்படியே கரைஞ்சு போச்சா? ஆட்சிக்கு வர்றதும் தோக்குறதும் முக்கியம் இல்ல, கட்சி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 77ல இருந்து 89 வரையும் எம்ஜிஆர் முதலமைச்சர், 87 வரையும் தலைப்பு செய்தி கலைஞர் தான். டெல்லியா இருந்தாலும் கோட்டையா இருந்தாலும் ஆரம் வீரப்பனை வச்சுதான் எம்ஜிஆர் சமாளிப்பாரு. யோ கலைஞர் ஏதாவது போட்டுருவாரியா, கலைஞர் இதை கண்டுபிடிச்சுவாரியா, யோ நான் வச்ச கமிஷன் அறிக்கையை கலைஞர் நாளைக்கு சட்டசபையில வெளியிடுறாரியா, எப்படியா எங்க இருந்தையா உளவுத்துறை வச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் வந்து கலைஞரை கடுமையா விமர்சிக்க கூட மாட்டார், ஒரு மாதிரி பணிஞ்சு போவார். அதெல்லாம் இந்த PH பாண்டியன் மாதிரி ஆட்கள் தான், கருணாநிதி வந்து பாரு இவர் சொல்லுவார், எம்ஜிஆர் யோ வேணாயா இரியா அப்படிங்குவார். இவர் பல நேரங்களில் கருணாநிதி எல்லாம் சொல்லாதீங்க, கலைஞர்னு சொல்லுங்க, அவருக்கு ரொம்ப படிச்ச ஒரு அறிவாளின்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர், என்னோட நண்பர். அதனால 77 to 87 ஆட்சியில இருந்தது எம்ஜிஆர், கட்சி ஸ்ட்ராங் ஆனது திமுக. ஒரு நல்ல கட்சி எதிர்கட்சியா இருக்கிறத விரும்பும், நல்ல கட்சி அடிமானம். ஏன்னா தனக்கும் போராட்டம் பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். அது ஜெயலலிதா பீரியடா இருந்தாலும் கலைஞர் பீரியடா இருந்தாலும் கலைஞர் வந்து அது விரும்புவார் எதிர்கட்சியா. ஏன்னா அவர் அரசியல்வாதிங்க, முதலமைச்சரா இருக்கும் போதும் அரசியல்வாதி தான். எதிர்கட்சியா நீ தூக்கி போட்டியா, அதான் சொல்லுவாரு, கடல்லையே தூக்கி போடுறியா, நீந்தி வந்து திருப்பி வந்து நீ என்ன செஞ்ச, நீ என்ன அறிக்கை விட்ட, இந்த பிரச்சனை என்னாச்சு, சேது சமுத்திரம் என்னாச்சு தான் பேசிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க எல்லாம் அரசியல்வாதிகள். ராமதாஸ் கிட்டத்தட்ட அப்படிதான், அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க, எம்எல்ஏ எம்பில ரெகுலரா அறிக்கை விடுவார். அன்புமணிட்ட அந்த பேட்டர்ன் கிடையாது. சோ அதனாலதான் ராமதாஸ் அவர்கள் தம்பி ஸ்டாலின் பேசினாரு, கவனிச்சீங்களா? தம்பி ஸ்டாலினிடம் பேசினேன்,
என் அன்பு தம்பி ஸ்டாலினிடம் பேசினேன். கொஞ்ச காலத்துக்கு ஆமா. முன்னாடி வரையும் நான் உன்கிட்ட கேட்கணுமா, அசிங்கமா இருக்குன்னாரு. நான் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கேன், இது என் ஊரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. அவரு இப்ப யதார்த்தம் புரியுது. கட்சி காப்பாற்றப்படணும். பாமக தோக்கலாங்க, ஆனா கட்சி இருக்கும். திமுக தோக்கலாம், அதிமுக தோக்கலாம், கட்சி இருக்கும். என்ன எம்ஜிஆருக்கு அப்புறம் என்ன அதிமுக 96ல ஒண்ணு இல்லாமாச்சே, அதுக்கப்புறம் 2001 வந்துருச்சுல. அப்ப கட்சி தோற்கிறதுங்கிறது வேற, பேஸ்மெண்ட் அலியாகிறதுங்கிறது வேற. இப்ப பாமக பயப்படுறது தோல்வி குறித்து இல்ல. அவர் என்ன சொல்றாரு, பாஜக இல்லாத அதிமுகவோட போனாலும் தோல்விதான், ஆனா கண்டிப்பா 4 சீட்டு வாங்கிக்குவோம், கட்சி உற்சாகம் வரும். நீ பாஜகவுடன் கூட்டணி வச்சேனா நம்ம ஓட்டு தான் அவனுக்கு போகும். அவனுக்கு என்ன ஓட்டு இருக்கு? வன்னியர்கள் மத்தியில் ஆமா வராதுல, ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதுல்ல. இப்ப அன்புமணி தர்மபுரியில 2014 ஜெயிச்சாருன்னா பாஜகவுடன் கூட்டணி வச்சதால ஜெயிச்சாரா? கிடையாது. தேமுதிகவுடன் கூட்டணி வச்சதால ஜெயிச்சார். தேமுதிக ஓட்டுனாலதான் தர்மபுரியில ஜெயிச்சார். அங்க பொன் ராதாகிருஷ்ணன் நார்கோயில யார் ஓட்டுனாலும் ஜெயிச்சாரு. பாஜகவுக்கு பேஸ்மெண்ட் இருக்கு, அங்க பாமக ஓட்டு இருந்துச்சா? கிடையாது. நார்கோயில யாரால? தேமுதிக, மதிமுக. இந்த ஓட்டு கால்குலேஷன் வட்டார ரீதியா தெரியும் ராமதாஸுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் டேய் தோல்வியை கூட பாத்துக்கலாம்டா, ஆளுகெல்லாம் போறான். நீ பேசுற ஐடியாலஜிக்கு அவன் பாமக இருக்க மாட்டான், இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத்துங்கிறான். வெறி பிடிச்ச ஆன்டி தலித்து ஆன்டி முஸ்லிமா மாறிடுவானு பயமா இருக்கு. இது முஸ்லிம்களுக்கான கட்சியா இருந்தது, தலித்துகளுக்கான கட்சியாக இருந்தது. முடி வெட்டு ஒரு நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த கட்சியில முக்கிய பொறுப்புல இருந்தாரு. கோபாலனா யாரோ ஒருத்தன் பேர் தெரியல. இப்படி யாருக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமுதாயமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லி வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்சி கான்ஸ்டிடியூஷன் அவங்க கட்சி. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குமா? இன்னைக்கு ஒரு முஸ்லீம் அந்த கட்சியை போக முடியுமா இன்னைக்கு? அப்படி இல்லையே. ஒரு தலித்து போகிற மாதிரி இல்லையே. ஒரு நாடாரோ மற்ற சமூகமோ நம்ம ஆளு நினைச்ச உணர்வு இப்ப போகுது. ஏன்னா பிஜேபிங்கிற ஒரு திரை இருக்கு. அதனால மாநில சுயாட்சி எல்லாம் போனோனே அது பயம் வருது. அவர் பதறுகிறார், நான் உருவாக்கி வளர்த்த மரம் இதாயிராது அப்படின்னு பதறுகிறாரு. அன்புமணி பாத்துக்க அப்படிங்கிறாங்க. அன்புமணி பக்கத்தான் இப்ப கட்சி இருக்கு. இவங்க பிஜேபியோட போறாங்க. பிஜேபியோட போனா என்ன நடக்கும்? சிவசேனாக்கு என்ன நடந்துச்சு, அஜித் பவாருக்கு என்ன நடந்துச்சு? மாஞ்சின்னு ஒருத்தவங்களை உருவாக்கி முதலமைச்சர் ஆக்குனாங்க பீகார்ல. அந்த மாஞ்சிங்கிறவர் இப்ப எங்க இருக்காரு? ஒரு தலித் முதலமைச்சர். நாங்க பிஜேபி தமிழ்நாட்டுல சாத்தியமா, திமுக உருவாக்குமா, அப்படி இப்படி நாங்க. சரி சார், உங்க மாஞ்சி எங்க இருக்காரு? ஆனா தமிழ்நாட்டுல ஆராசா என்னைக்கும் இருப்பார். இன்னும் 1000 வருஷமானாலும் ஆராசா இருப்பார். நீ இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், தலித் முதலமைச்சர் எங்க இங்க. ஆராசார் பருதி இளவரதின்னு ஒரு சிங்கத்தை தெரியுமா? வரலாற்றுல பருதி இல்லாம தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாறு எழுதிட முடியுமா? பருதி இளவரதி யாரு? அவரையெல்லாம் தலித்துனே பல பேருக்கு தெரியாது. அவர் தலித்தா இல்ல, திராவிட இயக்க உணர்வாளராக இருந்தார். தலித்து தான். அப்படி பார்த்து கட்சியில வளர்க்கல. அதனால இவங்க கேட்கிற மாதிரி தலித்துகளுக்கான உரிமை பிரதிநிதித்துவம் எல்லாம் ஓகேதான். ஆனா பிஜேபி கொடுத்த பிரதிநிதித்துவம் எங்க என்னவா இருக்கு? நீங்க உருவாக்குன பிரதிநிதித்துவம். அதனால அன்புமணி அவர்கள் அந்த வலைக்குள் விழுந்து விட்டார். ராமதாஸ் அவர்கள் ஐயோ மாட்டிக்கிட்டோமே, சிக்கிக்கிட்டோமே அந்த பதட்டத்தில் பதறுகிறார். நிறைய விஷயம் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.